ஓம் சாந்தி. நாம் ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடக்கின்ற ஆத்மா. நாம் ஆதாரமூர்த்தி, உதாரமூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நாம் நேரத்தை வெற்றியாக்குகின்ற ஆத்மா. இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஆத்மாக்களாகிய நமக்கு அவரவருக்குரிய நடிப்பின் பாகம் கிடைத்திருக்கின்றது. இப்போது நாம் இந்த சரீரம் என்ற ஆடையை அகற்றிவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு நாம் புது ராஜ்யத்தில் வர வேண்டும். தந்தை செய்பவர், செய்விப்பவர் ஆவார். தந்தை குழந்தைகள் மூலம் செய்விக்கின்றார். கர்மேந்திரியங்கள் இல்லாமலோ எதையும் செய்ய முடியாது. அதனால்தான் தந்தைக்கு சரீரத்தின் ஆதாரம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தைக்கு தான் ஈஸ்வரன், பிரபு, பரமாத்மா என பல்வேறு பெயர்கள் இருக்கின்றது. பரமபிதா என்றால் அவர் அனைவருக்குமான ஒரே தந்தையாவார். பரம்பிதா பரமாத்மா மற்றும் நாம் ஆத்மாக்கள் சாந்திதாமத்தில் வசிப்பவர்கள். இங்கே நாம் நமக்குரிய பாகத்தில் நடிப்பதற்காக வருகின்றோம். சத்தியுகத்தில் தொடங்கி கலியுக கடைசி வரை நடித்திருக்கின்றோம். நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றியிருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நம் பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக வருகின்றோம். நாம் நடிகர்கள். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரான பகவானுக்கும் விசித்திர நடிப்பின் பாகம் இருக்கின்றது. தந்தை முக்கிய படைப்பாளர், இயக்குனர். அவர் இயக்கவும் செய்கின்றார், ஸ்ரீமத்தும் தருகின்றார். இது எல்லையற்ற தந்தையின் குடும்பமாகும். எப்போது புதிய உலகத்தின் ஸ்தாபனை, பழைய உலகத்தின் விநாசம் நடைபெற வேண்டுமோ அப்போதுதான் தந்தை வருகின்றார். இது எல்லையற்ற நாடகமாகும். தந்தை நமக்கு யோகத்தையும் கற்றுத்தருகின்றார். மேலும் படிப்பும் சொல்லித் தருகின்றார். மகாபாரதமோ சங்கமிகத்தில்தான் நடக்கின்றது.
தந்தை கூட சங்கமத்தில்தான் வருகின்றார். நாம் பிரம்மா மூலம் சிவத்தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பாக்கியசாலி ரதம் ஒருவர்தான். அவருக்குள் சிவத்தந்தை வந்து ஞானம் தருகின்றார். இந்த கடைசி பிறவி மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இந்த பழைய சரீரத்தின் மூலம்தான் நாம் கல்வி பெறுகின்றோம், சிவ தந்தையுடையவர்களாக ஆகின்றோம். நாம் எல்லையற்ற பாடசாலையில் அமர்ந்திருக்கின்றோம். நாம் தான் பிறகு தேவதையாக ஆகின்றோம். நாம் ஈஸ்வரிய வழிமுறையினால் உயரும் கலையில் செல்கின்றோம். ஈஸ்வரிய வழிமுறை தருபவர் ஒருவர்தான். இப்போது நமக்கு ஒருவரின் வழிமுறை கிடைக்கின்றது. அது 21 பிறவிகளுக்கு பயன் தருகின்றது. எந்தளவு நாம் அதன்படி நடக்கின்றோமோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுகின்றோம். தந்தை நம்மை வெள்ளையாக ஆக்குகின்றார். தந்தை நமக்கு ஆஸ்தியை தருகின்றார். தந்தை சங்கமத்தில்தான் வருகின்றார். பிரம்மாவின் மூலமாக பிராமணர்கள் உருவாகின்றோம். பிரம்மாவின் குழந்தைகளாக நாம் அனைவரும் ஆகின்றோம். அவர் கிராண்ட்ஃபாதராக இருக்கின்றார். நாம் பிரம்மா முக வம்சாவளி சகோதர சகோதரிகளாக ஆகின்றோம். இந்த பிராமண குலமோ சங்கமயுகத்தின் சிறிது காலம் மட்டுமே நடைபெறுகின்றது. நிகழ்காலத்தில் உலகில் நாலாபுறங்களிலும் ஏதாவது குழப்பம் இருக்கின்றது. சில இடங்களில் மன உளைச்சலுக்கான குழப்பம், சில இடங்களில் இயற்கை தமோ பிரதான வாயுமண்டலத்தின் காரணத்தினால் குழப்பம், அல்பகால சாதனங்கள் அனைவரையும் கவலை என்ற நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. ஆகையால் அல்பகால ஆதாரம் பிராப்தி விதியில் களைப்படைந்து உண்மையான ஆதரவு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நாம் ஆதாரமூர்த்தி உதாரமூர்த்தி ஆத்மாவாக அவர்களுக்கு சிரேஷ்ட அழிவற்ற பிராப்திகளின் யதார்த்தமான உண்மையான அழிவற்ற ஆதரவின் அனுபவம் செய்விக்கின்றோம். இருபத்தோர் பிறவிகளுக்கு உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆவதற்காக
நாம் அனைத்து அசுர வழிமுறைகளையும் விட்டுவிட்டு ஓர் ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடக்கின்றோம். நாம் சம்பூர்ண நிர்விகாரியாக ஆகின்றோம். இந்த பழைய சரீரத்தில் இருந்து கொண்டு தந்தையின் போதனைகளை தாரணை செய்து நாம் தேவதையாக ஆகின்றோம். இது மிகவும் மதிப்பு வாய்ந்த வாழ்க்கையாகும். இதில் மிக மிக மதிப்பு வாய்ந்தவராக நாம் ஆகின்றோம். அனைத்து ஆத்மாக்களுக்கும் யதார்த்தமான அழிவற்ற ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆதாரமூர்த்தி உத்தாரமூர்த்தி ஆத்மா நாம். நேரம் விலை மதிப்பற்ற பொக்கிஷமாகும். அதனால் நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக உடனடியாக முடிவெடுத்து வெற்றியாக்குகின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.